Dear students, how to find a anti-log அப்படின்னு பார்க்கலாம். anti-log எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா anti-log of இதில் 1.7637 இருக்குது. இதோட ஆன்சர் 58.03ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம 1.7637க்கு 0.763ல் பார்க்கணும். anti-log டேபிளில் பாருங்கள், anti-log டேபிளில் 0.76 இருக்கா, இங்கே 0.76ல் 3க்கு நேராக பார்க்கணும். 3யோட வேல்யூ 3க்கு நேராக பார்த்தீங்கன்னா 5.794 இருக்குது. 5.79 0.763க்கு நேராக பார்த்தீங்கன்னா 5.794 இந்த வேல்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 763ல் வரையும் பார்த்தோம். 7க்கு மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 7ல் மீன் டிஃப்ரென்ஸ் 7க்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இது நம்மளுக்கு கரெக்டான மெஷருக்காக நம்ம ஸ்கேல் வச்சு பார்க்கலாம். 0.76ல் 3ல் பார்த்தீங்கன்னா 5.794 இருக்குது. 763 வரையும் பார்த்துட்டோம். 7க்கு மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 7க்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 7க்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. ஸோ அதோட வேல்யூ 7 நேராக மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 7 நேராக பார்த்தோன்னா 9 இருக்குது. ஸோ 9 இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் 9 ஆட் பண்ணிங்கன்னா 5803 இருக்கும். இங்கே டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இங்கே என்ன டிஜிட்ஸ் இருந்தாலும் நம்ம அதோட 1 ஆட் பண்ணணும். என்ன டிஜிட் இருந்தாலும் 0 இருந்துச்சுன்னா 0 + 1, 2 இருந்துச்சுன்னா 2 + 1, 1 இருக்கிறதுனால 1 + 1 2 டிஜிட்ஸ். எப்போவுமே டிஜிட்ஸ் நம்ம வந்து பேக்லேருந்து தான் கவுண்ட் பண்ணுவோம். anti-log மட்டும் ஃப்ரண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ நம்மளோடதுக்கு வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 2 டிஜிட்னா 1 2 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வச்சோன்னா 58.03 இஸ் த ஆன்சர் ஃபார் anti-log of 1.7637க்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா anti-log of 1.2587 இருக்குது. இதோட ஆன்சர் 18.14 இருக்குது. இது எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். 1.2587 இதில் 0.258ல் பார்க்கணும். இதில் anti-log டேபிளில் 0.25ல் 8ல் பார்க்கணும். 25ல் 8ல் பார்த்தீங்கன்னா 18 25ல் 8 ஆஷ் 1811 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1.2587 மீன் டிஃப்ரென்ஸில் 7 பார்க்கணும். 258ல் பார்த்தோம் 1.811 இருக்குது. 7ல் இருக்கிற மீன் டிஃப்ரென்ஸ் 7ல் மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 0.25ல் 7ல் மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ நம்ம 3யோட வேல்யூவை ஆட் பண்ணணும் ஃபைனலாக. இங்கே 1814 இருக்குது நம்மளுக்கு வேல்யூ. இப்போ நம்ம பாயிண்ட் வைக்கணும். டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது. ஸோ 1 இருந்தால் நம்ம எந்த நம்பர் இருந்தாலும் 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ 2 வரும். ஸோ 2 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வைக்கணும். 1 2 டிஜிட்ஸ் சொல்லி நம்ம பாயிண்ட் வச்சோன்னா 18.14 இஸ் த ஆன்சர். 18.14 இஸ் த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.